ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது போக்குவரத்து அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? மென்டோஸ், அந்த கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டோஸ் கொடுத்தோடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். கழுதை சக்கரத்தை கண்டுபிடிக்கல, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சோமோ அப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து போக்குவரத்து அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படிமுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கால்நடை தான் போயிட்டு இருந்தோம். அப்போ சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த புல்லக்காடு மாட்டு வண்டி அப்படின்னு வருது. ஸோ அங்கிருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து போக்குவரத்து ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்து மாடர்ன் டேஸ்ல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து குதிரையை வச்சு ரயில்வே ட்ராக் இருக்கும். ஆனால் அந்த ரயில்வே ட்ராக்ல குதிரையை தான் இழுத்துட்டு போவோம். வந்து ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த இன்ஜின் அப்படின்ற கான்செப்டே வருது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிலக்கரி போட்டு எரிச்சு அந்த நீராவி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய ரயில் வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ பழைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ அதுல ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு இருக்கும். ஒரு பக்கம் நிலக்கரி எரிஞ்சு அதனுடைய புகை போகும், இன்னொரு பக்கம் நீராவி அப்படின்றது ஸோ அதனுடைய நீர் ஆவியாகி போறது, அதனுடைய கேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மொபைலைசேஷன் அப்படின்றது. இவன் நம்ம தொழில் புரட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த நீராவி இன்ஜின் கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் டீசல், அப்புறம் பெட்ரோல், இப்போ கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதமா வந்துடுச்சு. இப்போ மாடர்ன் டேஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயும் வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபியூச்சர் அப்படின்றது வெஹிக்கிளா தான் மாறப்போகுது. ஏன்னா நமக்கு பொல்யூஷன் அப்படின்றது இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டா நம்ம பார்க்கறது என்னன்னா அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்த டெக்னாலஜியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த ஃபியூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் எங்க இருந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னா வாட்டர்ல இருந்து வரப்போகுது. அப்ப தண்ணி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் இருக்கு, பிளென்டி சப்ளை, எப்பவுமே தீராத ஒரு வளமா வந்து வாட்டர் வந்து இருக்கு, கடல் நீர். அப்ப கடல் நீரை நம்ம வந்து ஃபியூலா யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் அப்படின்றது நம்ம ஃபியூச்சர் எனர்ஜியா வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ரிசர்ச் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எலக்ட்ரிக் அப்படின்றத யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில்